الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. قال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداك أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகளை ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள்வானார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று குடும்ப உறவு என்பது மிகவும் சிக்கலாகி போயிருக்கிற பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியிலான பிரச்சனைகள், கணவன் மற்றும் மனைவி இரு வீட்டாருக்கு மத்தியிலான பிரச்சனைகள், இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம், திருமணத்திற்கு முன்பாக எதை நாம் சரியான அளவுகோலாக எடுக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு பொருத்தமில்லாமல் சம்பந்தம் இல்லாமல் ஜோடிகளை நாம் சேர்த்து வைப்பதன் மூலமாகவும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம். பின்னர் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து வருந்துவதற்கு முன்பாக, நிக்காஹுக்கு முன்பாகவே நாம் எப்படியான மணமகனை தேடுகிறோம், எப்படியான மணமகளை தேடுகிறோம், அவர்களுக்கான இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன, ஒன்று மார்க்க ரீதியாக முதலாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 அம்சங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒன்று லிமாலிஹா, அவருடைய பொருளாதாரத்திற்காக. இரண்டாவது ஒலி ஹஸபிஹா, அவருடைய குடும்ப கோத்திரத்தை கவனித்து. அடுத்ததாக ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக. அடுத்ததாக ஒலி தீனிஹா, அவருடைய கொள்கைக்காக, மார்க்கத்திற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள் என்று. எல்லா காரணங்களும் சரி, உலகத்திலே பரவலாக முடிக்கப்படக்கூடிய பெண் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணிடத்திலே இந்த அம்சங்களை எல்லாம் பார்க்கிறோமோ அதே போன்று ஒரு ஆணிடத்திலும் இந்த அம்சங்களை பார்க்க வேண்டும். அவருடைய குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, அவருடைய பொருளாதார தன்மை என்ன, அதே போன்று அவருடைய அழகு என்ன, இதற்கெல்லாம் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்களுடைய தீன் என்ன. ஒரு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், மணமகனாக இருக்கட்டும் அல்லது மணமகனாக இருக்கட்டும், தீனுடையவனை கொண்டு வெற்றி பெற்றுக்கொள் என்று சொல்வது மற்றவற்றிலே ஏதாவது சில குறைபாடுகள் இருந்தால் கூட பரவாயில்லை, அது அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீன், இஸ்லாத்தின் மீதுள்ள பற்று அந்த குடும்ப வாழ்க்கையை நிம்மதிகரமாக ஆக்கி வைக்கும். பொருளாதாரத்திலே குறைவு இருக்கிறது, அழகிலே குறைவு இருக்கிறது, குடும்ப கோத்திரத்திலே குறைவு இருக்கிறது என்றால் கூட இந்த ஒரு தன்மை இருந்தால் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும், எல்லா பிரச்சனைகளையும் லேசாக்கிவிடும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களிடத்துல ஒருத்தர் கேட்டார், கத் ஹஸப இப்னதி ஜமாஅத்துன், என்னுடைய மகளுக்கு நிறைய பேர் பெண் கேட்கிறாங்க, நான் யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறோன்னு கேட்டாங்க. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், லிமை யத்தகில்லாஹ்,
யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வாரோ அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். உங்களிடத்திலே வரக்கூடிய எல்லா மணமகளிடத்திலும் இரையற்றம் உள்ளவரை தேர்ந்தெடுங்கள். ஏனென்று சொன்னால் பையன் அஹப்பஹா அக்ரமஹா, ஒரு கால் அவர் அந்த மனைவியை பிரியப்படுவாரையானால் கண்ணியமாக நடத்துவார். அப்படியே பிரியம் இல்லாமல் கோபம் வந்துவிட்டால், இரண்டு பேருக்கு மத்தியிலே மனஸ்தாபம் வந்துவிட்டால் நம் இசல்விப்பகா பட்டென்று தலா கொடுக்க மாட்டார். அவர் இரையச்சம் உள்ளவர், நாளையும் யோசிப்பார். அல்லாஹ்வுடைய அச்சம் இருப்பவர் மார்க்கத்தினுடைய வழிகாட்டலை பற்றி யோசிப்பார். மார்க்கம் இது விஷயத்தில் எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை யோசித்து முடிவெடுப்பாரே தவிர அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார். எனவே நீங்கள் இரையச்சம் உள்ளவருக்கு நிக்காஹ் முடித்துக் கொடுங்கள் என்பார்கள் ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஆனால் இன்று பல அம்சங்களை பார்க்கிறோம். ஒருத்தருக்கு நல்ல வருமானம் இல்லை, தொழில் வாய்ப்பு இல்லை, ஆனால் நல்ல தீன்தாராக இருக்கிறார், தொழுகையாளியாக இருக்கிறார், நோன்பாளியாக இருக்கிறார், மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவராக இருக்கிறார், இஸ்லாத்தின் மீது பிடிப்புள்ளவராக இருக்கிறார், ஈமானிலே உறுதியாக இருக்கிறார். ஆனால் தொழில் இல்லை, ஒழுங்கான வருமானம் இல்லைன்னு சொன்னா கட்டி விட்டுருவோம். பரவாயில்லை, அதுவும் தேவைதான். அதற்காக தொழில் இல்லாதவர்களே பொருளாதார, அதாவது நபக்கா சுக்குனா செலவினத்திற்கு கொடுக்க கூட தகுதி இல்லாதவரிடத்திலே கட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதை பார்ப்பதிலே தவறில்லைதான். ஆனால் அதே சமயத்திலே ஒருத்தர் நல்ல தொழில் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வருமானம் இருக்குது, ஆனா அவரிடத்துல தொழுகை இல்லை, தீன் இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்? பரவாயில்லை. எத்தனை இந்த ஹித்பா பெண் பேசி முடிப்பதில் தீனின் காரணமாக தொழுகையின் காரணமாக தட்டி போகிறது என்பதை யோசிக்க வேண்டும். ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சில பேர் இந்த அளவுக்கு கேட்கிறார்கள், வீட்டிலே பர்தா முறை இல்லை, அங்கே பெண் கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். உண்மையிலேயே அப்படிப்பட்ட நல்லவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. வீட்டிலே கணவனிடத்திலே ஒழுங்கான தீன் இல்லை, அவருக்கு கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களும் உண்டு. ஆனால் பரவலாக பார்க்கும் பொழுது தொழுகை இல்லாட்டி பரவாயில்லை, தீன் இல்லாட்டி பரவாயில்லை, ஆனால் குளித்து கொடுத்து விடுகிறார். அப்படிப்பட்ட நிலையைத்தான் பரவலாக பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தீன் உடையவர்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள். எப்படி ஒரு பெண்ணை பார்க்கிறோமோ அதே போன்றுதான் ஒரு மணமகனையும் பார்க்க வேண்டும். அவனிடத்தில் தீன் இருக்கிறதா, நல்ல குணம் இருக்கிறதா? நல்ல குணம் என்பது ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, எப்படியாவது ஓடிவிடும் வாழ்க்கை. அல்லாஹ் எப்படியோ ரிசுக்கை கொடுப்பார். தொழுகை இல்லை, அப்பொழுது தொழுகை இல்லை என்றால் கூட நல்ல குணமுள்ளவராக இருந்தால் பிறகு அவர் நல்லவராக மாற வாய்ப்புண்டு. அக்லாக் இல்லை என்று சொன்னால், குணமே சரியில்லை என்று சொன்னால் குடும்பத்தை ஒழுங்காக ஓட்டுவது என்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய சிரமம். எந்த பெண்ணையும் மார்க்கம் எப்படி ஆணுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறதோ, மணமகளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெண்ணுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறது. தன்னுடைய மணமகனை தேர்ந்தெடுப்பதற்கு அவளுக்கும் முழுமையான இஷ்டம் இருக்க வேண்டும், அவளுக்கும் முழுமையான இஷ்டம் இருக்க வேண்டும். என்று பல குடும்பங்களிலே ஈகோ பிரச்சனை. கணவன் வீட்டார், மனைவி வீட்டார், சம்பந்திகள் இரண்டு பேரும் அதாவது சமத்துவத்தோடு இருக்க வேண்டும். நானும் பணக்காரன், அவங்களும் பணக்காரங்களா இருக்கணும். எங்க குடும்பம் எஜுகேட்டட் ஃபேமிலி, அதே மாதிரி அவங்களும் எஜுகேட்டட் ஃபேமிலியா இருக்கணும். இந்த ஈகோ பிரச்சனை தலையிடுகிறது. ஆனால் இதிலே பெண்ணுடைய பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த பெண்ணுக்கு மணமகனை பிடித்து இருக்கிறதா அல்லது பிடிக்கவில்லையா, ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா, அதையெல்லாம் கவனிப்பதில்லை. நிர்பந்தமாக இந்த மணமகனை முடித்தே தீர வேண்டும் என்று பல இடங்களில் நிர்பந்தப்படுத்தி திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. ஆனால் அதில் நிக்காஹுக்கு பிறகு அந்த குடும்பம் நீடித்து நடைபெறவில்லை, பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்து வருகிறது. பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது, நாம் நிர்பந்திக்க முடியாது. நம்முடைய குடும்ப கௌரவம் என்பது கட்டாயம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே மனம் ஒப்பவில்லை, ஒத்து போகவில்லை. அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், லா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலர் ரஜுலில் கபீர். அசிங்கமான ஒரு மனிதருக்கு திருமணம் முடித்து வைப்பதற்காக உங்களுடைய குமரி பெண்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை அவர்களும் பிரியப்படுகிறார்கள். எப்படி ஒரு ஆண் பெண் நன்றாக இருக்க வேண்டும், மனைவி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, அதே போன்று ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவன் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவனுடைய குணம் சிறந்ததாக இருக்க வேண்டும், அவனுடைய தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு பெண்ணும் விரும்புகிறார்.
பார்ப்பதற்கு லட்சணம் இல்லை, எல்லா வகையான மற்ற பொருளாதார வசதி நல்ல படிச்சிருக்கிறாங்க, ஆனால் மகள் அதை விரும்பவில்லை என்று சொன்னால் நாம் நிர்பந்தப்படுத்துவதை அதில் 90 சொன்னாங்க. அதுக்குரிய தயாரிக்கும் அசிங்கமான சூரத்திலே வடிவத்திலே அழகிலே குறைந்து போன அந்த பெண் விரும்பாத ஒரு மணமகளின் மீது நீங்கள் நிர்பந்திக்காதீர்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதற்கு ஒரு இளம் வயது பெண்மணியை கொண்டு வந்தார். கபீரன், பெரிய வயசானவர் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பெண்மணி புருஷனையே கொண்டுட்டார். ஒரு இளம் பெண்ணை வயதான ஒரு ஆணுக்கு கட்டி வைத்தார்கள். அதற்கு உமர் சொன்னார்கள், இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன பொருத்தம் பார்க்கிறீர்கள்? வயதில் ஏன் பொருத்தம் பார்ப்பதில்லை? கணவனுக்கு மனைவிக்கும் மத்தியில் எல்லா வகையான பொருத்தத்தையும் பாருங்கள். 2 பேரும் மனம் ஒப்பி போகிறார்கள் என்று பாருங்கள். தீனுக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுங்கள். அதே போன்று அவர்களுடைய பிரியத்தையும் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட இது போன்ற சம்பவங்கள் நடந்ததுண்டு. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், என்னுடைய புருஷனோட என்னால் வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. லா அஅதுபு ஃபீ தீனிஹி வலா குலுஹி வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர வல் இஸ்லாம். அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? என்னுடைய கணவரோட என்னால் வாழ முடியாது, நான் அவரிடத்திலே தீனுடைய விஷயத்தில் எந்த குறையும் சொல்லல. ரொம்ப நல்ல மனுஷன், அவருடைய குணத்திலும் எந்த குறையும் கிடையாது. நல்ல மனிதர், நல்ல அக்லாக் உள்ளவர், நற்குணம் உள்ளவர், தீனிலே தொழுகையிலே பற்றுள்ளவர், நோன்பு ஜகாத் ஹஜ் மார்க்கத்தினுடைய எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுபவர். அதிலே நான் குறை சொல்லவே முடியாது. ஆனாலும் வலாக்கின்னி லா உதீபுஹு, நான் அவரோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர பில் இஸ்லாம், இஸ்லாத்திலே குஃப்ரை நான் வெறுக்கிறேன், நிராகரிப்பதை வெறுக்கிறேன், அவருக்கு நன்றி மறந்து வாழ்வதை நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள், சாபித் இப்னு கைஸ் அந்த அளவுக்கு அழகாக இருக்க மாட்டார், அவருடைய முகவாக்கு அந்த அளவுக்கு லட்சணமாக இல்லை. அவருடைய மனைவிக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், இவரோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன மகர் வாங்குனீங்க? ஒரு தோட்டத்தை மகராக கொடுத்தார். பொருளாதாரத்தில் எந்த குறைச்சலும் இல்லை. கல்யாணம் முடிக்கும் போது மகராக ஒரு தோட்டத்தையே கொடுத்திருக்கிறார். சாபித் இப்னு கைஸ் ஒரு தோட்டத்தை மகராக கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தருத்தீன அலைஹி ஹதீகதஹு, அவருடைய தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்தறியான்னு கேட்டாங்க. அவர் உனக்கு மகராக கொடுத்த தோட்டத்தை திருப்பி கொடுத்து விடுகிறாயான்னு கேட்டாங்க. ஓகே, அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, அவரை விட்டு நான் பிரிஞ்சா போதும், அவர் கொடுத்த தோட்டத்தை நான் கொடுக்க தயார்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, சாபித் இப்னு கைஸை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க கொடுத்த தோட்டத்தை திரும்ப வாங்கிக்கோங்க, தல்லிக்கஹா, அவளுக்கு தலாக் கொடுத்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிட்ட இப்படி சொல்லல, நீ அவரோட தான் வாழணும், உனக்கு வேறு வழி கிடையாது, கல்லானாலும் கணவனாக, அதற்காக இப்படி அர்த்தம் அல்ல, ஒரேடியாக எதற்கெடுத்தாலும் குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்றல்ல. ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் மற்றொருவரை பிரியப்பட வேண்டும், ஒருவர் மற்றவரை விரும்ப வேண்டும், அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்ப அவன் தோட்டத்தை வாங்கிக்க, நீ தலாக் கொடுத்துருன்னு சொன்னாங்க. இதுக்கு தான் மார்க்கத்தில் குலா என்று சொல்வார்கள். குலா என்பது இன்னைக்கு சமூகத்திலே தவறாக விளங்கப்பட்டிருக்கிறது. குலான்றெல்லாம் பெண் கொடுக்கிற தலாக்குன்னு சொல்லி, பெண் கொடுக்கிற தலாக்கு தான் குலா, ஆணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணவரை கூப்பிட்டு தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட கேட்டாங்க, அம்மா நீ கொடுக்குறியா தோட்டத்தை? நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி தோட்டத்தை கொடுத்து நீ போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லல, கணவரை கூப்பிட்டாங்க. அப்ப தோட்டத்தை வாங்கிக்க, நீ தலாக் கொடுன்னு சொன்னாங்க. கணவர் தான் தலாக் கொடுக்க வேண்டும். குலா கொடுப்பதாக இருந்தாலும் கணவர் தான் கொடுக்க வேண்டும். குலா கோரிக்கை வைப்பது மனைவியின் புறத்தில் இருந்து, ஏதாவது பகரத்தை கொடுத்து, கொடுத்த மகரை திரும்பவாது நான் கொடுத்து ஒப்படைத்து விடுகிறேன், தயவு செய்து என்னை விடுதலை கொடுத்து விடு, உன்னோட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. இதற்கு பெயர் தான் குலா. மனைவி தானாக குலா எடுத்து கொடுத்துட்டாங்க, குலா ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு பல இடங்கள்ல கணவனோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் அவர் குலவும் கொடுக்கல, தலாக்கும் கொடுக்கல, அடுத்த கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இந்த நிக்காகே செல்லாது மார்க்க ரீதியா. 4 இமாம்களத்துல யாரும் இப்படி சொல்லவில்லை, மனைவி தன் இஷ்டத்திற்கு குலா கொடுக்கலாம் என்று. அவள் சுயமாக தன்னிச்சையா குலா கொடுத்து விட்டு திருமண உறவை விட்டும் விலகிக் கொள்ளலாம் என்று யாரும் சொல்லவில்லை, மார்க்கமும் இப்படி சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனை கூப்பிட்டு தலாக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இன்று இருக்கக்கூடிய தவறான பல நடைமுறைகளில் இதுவும் ஒன்று.
ஒரு பெண் தன்னிச்சையாக கொடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டு அவளாக லெட்டர் எழுதி கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு திருமணமும் முடித்துக் கொள்கிறார்கள். சீக்கிரத்தில் அந்த நிக்காகை செல்லாமல் போய்விடும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாக இருக்காது, அது வேறொரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுடைய மன விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எந்த காரணம் கொண்டும் இதிலே நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இரண்டு பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பேருடைய மனமும் விரும்ப வேண்டும். இது திருமணத்திற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். ஆனால் பல இடங்களில் பல சமயங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் கணவனிடத்திலே ஒரு ஆணிடத்திலே இருக்கக்கூடிய குறையை மறைத்து நிக்காக முடித்துக் கொடுக்கிறார்கள். அதே போன்று ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய குறையை மறைத்து நிக்காக முடிக்கிறார்கள். கல்யாணத்திற்கு பிறகு கொஞ்ச நாள் ஓடுது, ஒரு மாசத்திற்குள்ளேயே அந்த பிரச்சனை வலிச்சு, இது எங்களுக்கு தெரியாது, மறைச்சிட்டாங்க. இது பெரிய மோசடி. இது ஒரு பெரிய மோசடி. இவர்கள் ஒழுங்காக விசாரிக்கவில்லை என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டு, இவர்கள் மீது உள்ள குற்றம். கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும். மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் கீபத் பேசுறது ஹராம், ஆனால் சில இடங்களில் கீபத் பேசலாம், ஜாயிஸ், கூடும். அதிலே ஒரு இடம், ஒரு கணவன் மனைவியை பற்றி விசாரிக்கிறார்கள். அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையான்னு கேட்கிறாங்க, குடும்பம் நல்ல குடும்பமான்னு கேட்கிறாங்க. அவர்கிட்ட ஏதாவது நல்ல குணமாக இருந்தால் இவர் நல்ல குணம் உள்ளவர், நல்லவர்னு சொல்லணும். அவர்கிட்ட ஏதாவது கெட்ட குணம் இருந்துச்சுன்னா அதை ஓப்பனா உடச்சி சொல்லணும், இவர்கிட்ட இந்த கெட்ட குணம் இருக்கிறது. வீட்டுக்காரர்கள் சொல்ல மாட்டார்கள், கணவன் வீட்டார்கள் அதை மறைக்கத்தான் பார்ப்பார்கள். ஒருத்தர் குடிகாரனாக இருக்கிறான், அவனை கட்டி வச்சுட்டாங்க, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாரத்திலேயே பிரச்சனை, திருச்சே ஆகணும், சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கு தெரியாது இவன் குடிகாரன் என்று. எதுக்கு மறைத்து கொடுக்க வேண்டும்? ஏன் ஒரு குடும்பத்தை சீரழிக்க வேண்டும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்க இல்லையா? அதே போன்றுதான் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய குறை, அதுவும் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆணிடத்துல ரொம்ப நல்ல பையனாக இருந்தால் நல்ல பையன் சொல்லணும். இல்லை அவங்கள்ட்ட ஏதாவது குறை இருக்குதுன்னா குறை இருக்குதுங்கிறத ஓப்பனாக சொல்லலாம். இதை தீபத்து என்றும் கூட மார்க்கம் சொன்னார். தீபத்து ஹராம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஒரு கணவன் மனைவி விஷயத்திலே விசாரிக்கும் பொழுது உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். அது வெளிப்படையாக தீபத்தாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒழுங்காக விசாரிக்காததன் காரணமாக பிறகு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் முடிச்சு விட்டேன், ஆனா குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு தெரியாது, புருஷன் ஒரு சைக்கோ. இன்னைக்கு பல ஆண்கள், பெண்களின் மீது குற்றம் இல்லை என்று கிடையாது, ஆனால் பல ஆண்களின் மீது பெரிய பெரிய குற்றங்கள் இருக்கு. வெறுமனே சோசியல் மீடியாவை பார்த்து அதுல வரக்கூடிய ஷார்ட் வீடியோக்களை பார்க்கிறது, அந்த வீடியோக்களை பார்த்து ஒரு வகையாக அப்படியே அவங்க சைக்கோவாகவே மாறியறாங்க. ஃபேஸ்புக்ல போனா வெளியே வர்றதுக்கு 1.5 மணி நேரமானாலும் முடியாது. அவங்களுடைய வாலிப வயசுல அப்படியே கழிச்சு பல வீடியோக்களை பார்த்து, சில சமயங்களில் ஷார்ட் வீடியோக்கள் எப்படிப்பட்ட வீடியோக்கள் வந்து எப்பவுமே அடுத்தவ மனைவியோட இருக்கக்கூடிய வீடியோக்கள், அடுத்தவ புருஷனோடு இருக்கக்கூடிய வீடியோக்கள், இது மாதிரியான வீடியோக்களை பார்த்து 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 அவருடைய மனதிலே ஒன்று பதிந்து போய்விடுகிறது. எந்த பெண்ணை பார்த்தாலும் சந்தேகம். 2 பேரும் படிச்சவங்க, கணவனுடைய வீட்டார்களும் படித்த குடும்பம், மாப்பிள்ளையும் நல்லா படிச்சிருக்கிறாரு, பெண்ணும் டிகிரி நல்லா படிச்சிருக்குது. இப்ப திருமணம் முடிச்ச உடனே ஒரு பெரிய முதல்ல வர்றது கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம். இவளுக்கு யாரோட தொடர்பு இருக்குன்னு தெரியல. ஒரு புருஷன் கேட்டானா கல்யாணம் ஆகி 3 மாசம்தான், 3 மாசத்துல கேட்கிற கேள்வி, உன்னுடைய 1 வருஷ கால ஹிஸ்டரியை கொடுங்க, நீ யார் கூடவே எல்லாம் பேசியிருக்குன்னு தெரியணும். இது எப்படிப்பட்ட சைக்கோன்னு பாருங்க. 1 வருஷ கால ஹிஸ்டரியை கேட்கிறான்னு சொன்னா இவ்வளவு நம்பிக்கை இழந்து போய் ஒரு பெண்ணின் மீது வரக்கூடிய அவநம்பிக்கை, அவன் வாழக்கூடிய சமூகத்தினுடைய சோசியல் மீடியா அவனை இவ்வளவு கெடுத்து குட்டிச்சுவராக்கி விடுகிறது. யாரை பார்த்தாலும் சந்தேகம். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், தப்பு தவறுகள் நடந்திருக்கலாம். நிக்காஹுக்கு முன்பாக எல்லாவற்றையும் தௌபா செய்துவிட்டு தான் சொல்ல வேண்டும். எல்லா ஆண்களும் சுத்தம் என்று சொல்ல முடியாது. கொண்டு பணி ஆதம சத்தாவும் தவறுகள் நடந்திருக்கலாம். அதனால மொபைலை கொண்டு போனா கூட புது மொபைலாக இருக்கணும், எல்லா மொபைலையே ரீசெட் பண்ணி இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்கும். தெரியாம கொல்லாம எடுத்து வீட்டுல இருக்கும்போது இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறது மொபைல் எடுத்து பார்த்தாங்க, யாரோ வாட்ஸ்அப்ல ஏதோ போட்டோ அனுப்பி இருக்கிறாங்க, அந்த போட்டோல இருந்துதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நமக்கு என்ன, யாருக்கும் அந்த போட்டோவுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா அந்த போட்டோல இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன், என்ன, ஏது, இப்படி என்ன பிரச்சனை, இது யாரு, நீங்க எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயே பேசிட்டே இருக்கீங்களேன்னு அவர் சொல்லுவான், இவன் சொல்லுவான். நமக்கு வேலைக்கு போன பிறகு நீங்க என்ன பண்றேன்னு தெரியாது. எத்தனையோ பேர் இன்னைக்கு முஸ்லீம் குடும்பங்களையே வீட்டுல கேமரா வச்சுட்டு போறாங்க, மனைவி மீது அவநம்பிக்கை.
வீட்டில் கேமரா வச்சுட்டு இரவெல்லாம் போட்டு அடிக்கிற ஒருத்தர். பல குற்றச்சாட்டுகள், பல குடும்பங்களுடைய பிரச்சனைகளை கேள்விப்பட்டால் நிம்மதியாக தூங்க முடியாது. இதெல்லாம் ஆண்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் ஒரு அதற்கு போய் மார்க்கத்தை படித்து ஒரு கோர்ஸ் முடிக்க வேண்டும், அதெல்லாம் கிடையாது. நான் எப்படி குடும்பம் நடத்தணும், மனைவியோடு நான் எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு பெண் கணவனோடு நான் எப்படி நடந்து கொள்ளணும், கணவனுக்குரிய கடமைகள் என்ன, மனைவிக்குரிய கடமைகள் என்ன, அதை தெரிந்து கொள்றதுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது. பத்திரிகை அளிக்கிறதுக்கு முதற்கொண்டு ஒரு வருஷத்துக்கு முன்பாக அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். பல லட்சங்கள் செலவு செய்வாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இன்னைக்கு பல இடங்களில் நடுத்தருவுக்கு வருகிறது. நல்ல கண்ணியமான குடும்பங்கள் கேவலப்பட்டு நிற்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? யாருடைய கையில் இருக்கிறது? பல காரணங்கள். எனவே பெண்களுக்கும் இதில் உரிமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. எனக்கு ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறார் எங்க அத்தா, வானக்காரிகத்தும், எனக்கு அவரை பிடிக்காது, ஆனாலும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. அப்படி அம்மா கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வருவாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யார் சொல்லலாம், எனக்கு விருப்பமே இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒருவனை தலையில கட்டி வச்சிருக்கிறார் எங்க அத்தா, நான் என்ன செய்ய சொன்னாங்க. உடனே உங்க வாப்பாவை அத்தாவை கூப்பிடுனாங்க. அவர் வந்தார். எப்பா நீ செஞ்சு வச்சது செல்லாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னாங்க. அவளுக்கு உரிமை இருக்கு. அந்த பெண்மணி சொன்னாங்க, வகத் அஜஸ்து மா ஸனஅ அபி, என்னுடைய தந்தை எனக்கு நிக்காஹ் முடித்து வைத்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த வழக்கை உங்களிடத்திலே கொண்டு வந்ததற்கு காரணம், இன்னி அரசன் நிசா, உலகத்தில் உள்ள பெண்களுக்கு நான் அறிவிக்கவே வந்திருக்கிறேன், அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் இஷ்டம் இருக்கிறது என்பதை உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எனவே திருமணம் முடிப்பதற்கு முன்பாக 2 பேருடைய இஷ்டம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் அது இல்லாததுதான் தான் பல பிரச்சனைகள். எல்லாவற்றுக்கும் மேலாக தீனை முதலாவது பார்க்க வேண்டும், குணம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். திருமணத்திற்கு முன்பாக வரக்கூடிய எதிர்கால பிரச்சனைகளை நன்கு யோசித்து அவசரப்படாமல் முடிக்கப்படக்கூடிய திருமணங்கள் பெரும்பாலும் நீடித்திருக்கும். இல்லை என்றால் அவசரப்படும் பொழுது எங்காவது எப்படியாவது நல்லா படிச்சிருக்கிறார், அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டோம் சொன்னா பல சமயங்களில் அவருடைய கெட்ட குணத்தின் காரணமாக பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்தருவானாக, குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வச்சிருவானாக, நம்முடைய மக்களுடைய திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை சொர்க்கம் வரை நீடிக்க செய்திருவானாக, நிக்காஹினுடைய உறவை சொர்க்கம் வரை நீடிக்க செய்திருவானாக. எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டும், எல்லா விதமான பிணக்குகளை விட்டும் நம்முடைய குடும்பங்களை காத்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.